Dear students, good morning. PLC லேபில் வந்து நம்ம நுமேட்டிக் லேபில் 3 எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 4வது எக்ஸ்பெரிமெண்ட்டும் 5வது எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4வது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் சிங்கிள் சைக்கிள் யூசிங் லிமிட் ஸ்விட்ச். சரிங்களா, நல்லா பார்த்துங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர். டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி காட்ட போகிறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா சிங்கிள் சைக்கிள் யூஸிங் லிமிட் ஸ்விட்ச். ஸோ இந்த ஒரு லிமிட் ஸ்விட்சை பயன்படுத்தி நம்ம வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரில் ஒரு ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் ஒரு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணி காட்ட போகிறோம். அதான் வந்து சிங்கிள் சைக்கிள். ஸோ சரிங்களா, 5வது ஆப்ரேஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் மல்டி சைக்கிள் யூஸிங் லிமிட் ஸ்விட்ச். இதில் வந்து மல்டி சைக்கிள்னால 2 லிமிட் ஸ்விட்ச் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 4வது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் சிங்கிள் சைக்கிள் யூஸிங் லிமிட் ஸ்விட்ச். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்டெப் ஒன்றும்ல, ஸோ ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு டு எஃப்ஆர் யூனிட். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. ஏன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வுக்கு வந்து கம்ப்ரஸர்லேருந்து வந்திருக்கும். அந்த ஏர் ஓஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த ஓஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வர அந்த அவுட்லெட்லேருந்து நம்ம எடுத்து எங்கே கனெக்ட் பண்ணுறோம்னா எஃப்ஆர்எல் யூனிட்டோட இன்லெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எஃப்ஆர்எல் யூனிட் எஃப்ஆர்எல் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அதனால் வந்து எஃப் எங்கே ஆரம்பிக்குதோ அதுதான் இன்லெட். எல்லாம் வச்சுங்க. எங்கே எள்ளு பக்கம் இருக்கிறது அவுட்லெட்டு, எஃப் பக்கம் இருக்கிறது இன்லெட்டு. அதெல்லாம் வச்சுங்க. எங்கே வேணாலும் சரி எஃப்ஆர்எல் யூனிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஃபில்ட்ரு தான். தென் அதுக்கப்புறம் ரெகுலேட்டரு, அதுக்கப்புறம் லூப்ரிகேட்டர். அந்த பாயிண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. லூப்ரிகேட்டர் எள்ளு வந்து அவுட்லெட்டு, ஃபில்டர் வந்து இன்லெட்டு. அதை மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த எஃப்ஆர்எல் யூனிட்லேருந்து பால் வால்வ். ஸோ இதான் வந்து எஃப்ஆர்எல் யூனிட் அவுட்லெட்டு. ஸோ அங்கேருந்து எடுத்து வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த பால் வால்வுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பால் வால்வுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பால் வால்வோட வேலை என்ன அப்படின்னா வரக்கூடிய ஏரை வந்து பல இடங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதான் வந்து 4-5 பாயிண்ட் இருக்கும். அந்த 4-5 பாயிண்ட் இருக்கிறதுனால பல இடங்களுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு இன்லெட் வாங்கிட்டு நான் ஒரு 4-5 அவுட்லெட் வச்சுருக்கிறதுனால பல இடங்களுக்கு நம்ம வந்து ஏரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒரே சமயத்தில். ஸோ தென் அதுக்கப்புறம் பால் வால்வு டு லிவர் வால்வ். ஸோ இந்த பால் வால்வோட ஒரு அவுட்லெட் எடுக்கிறோம். ஒரு பால் வால்வோட ஒரு அவுட்லெட் எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், கேன் லிவர் வால்வ் இருக்குது. 5/2 கேன் லிவர் வால்வ். அதில் இன்லெட்டு கீழே வந்து இருக்குது இன்லெட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் இன்லெட்டு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அடுத்த டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம், கேன் லிவர் வால்வோட ஒரு பாயிண்ட் எடுத்து சிலிண்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிலிண்டரோட ஒரு பாயிண்ட்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தோம்னு தெரியும். இங்கே வந்து கேன் லிவரோட பாயிண்ட்டு, அங்கேருந்து எடுத்து வந்து நேராக சிலிண்டரோட இந்த பாயிண்ட்டு. சரிங்களா. இதில் வந்து 5/2 கேன் லிவர் வால்வு எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சுவேட்டர் மாதிரி தான். இதை வந்து நம்ம ஆக்சுவேட் பண்ணோம்னா பிஸ்டன் வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு போயிட்டு வரும். ஸோ அதுக்கு நம்ம அந்த இது யூஸ் பண்ணுறோம், கேன் லிவர் வால்வு யூஸ் பண்ணுறோம். அடுத்து கேன் லிவர் வால்வு டு லிமிட் ஸ்விட்ச். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேன் லிவர் வால்வோட ஒரு பாயிண்ட்ல இருந்து எடுத்து லிமிட் ஸ்விட்சோட ஒரு பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா, அது இந்த பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். இந்த ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிமிட் ஸ்விட்சில் இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து சிலிண்டரோட இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் லிவரை ஆப்ரேட் பண்ணி இந்த பிஸ்டனை வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கில் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதனோட இமேஜ் இது. இந்த பிஸ்டனை பாருங்கள், பிஸ்டனோட லென்த் வந்து அதிகமாகவே இருக்கா.
ஓகேவா? ஸோ இது வந்து 4வது எக்ஸ்பெரிமெண்ட். ஒரே ஒரு லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு. ஸோ இது வந்து இந்த பிஸ்டனோட அந்த லென்த் பார்த்தாலே தெரியும். இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து லென்த்து கம்மியாக இருக்கா, அது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். இந்த ஹேண்ட் லிவர் ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து இந்த பிஸ்டனோட லென்த்தை வந்து குறைச்சிடணும். அது வந்து இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். சரிங்களா? அந்த ஹேண்ட் லிவர் ஆப்ரேட் பண்ணியவும் 2 ஸ்ட்ரோக்கையும் நம்ம செய்யணும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஸோ முதல் ஸ்டெப் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு டு எஃப்ஆர்எல் யூனிட்டு. இந்த படம் தான் இருக்குது. கம்பல்சரியிலிருந்து வரக்கூடிய ஏரை வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு மூலமாக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு எஃப்ஆர்எல் யூனிட்டுக்கு வந்து அனுப்புகிறோம். இந்த எஃப்ஆர்எல் யூனிட் படம் போட்டிருக்கோம், கனெக்ட் பண்ண மாதிரி படம் போட்டிருக்கோம். ரெண்டாவது டயக்ராம் வந்து எஃப்ஆர்எல் யூனிட் டு பால் வால்வு. சரிங்களா? எஃப்ஆர்எல் யூனிட் டு பால் வால்வு. ஸோ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து பால் வால்வுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்குங்க. அடுத்து பால் வால்வு டு லிவர் வால்வ். இந்த இருக்கா பால் வால்வு டு லிவர் வால்வ். லிவரில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா? அதுக்கப்புறம் ஹேண்ட் லிவர் வால்வு டு சிலிண்டர் 1 பாயிண்ட்டு. இந்த ஹேண்ட் லிவரில் ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? சிலிண்டரோட ஒரு பாயிண்ட். இந்த படம் பார்த்தாலும் தெரியுதா? ஒரு பாயிண்ட் தெரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் லிவர் வால்வு டு லிமிட் சுவிட்ச். இப்போ பாருங்கள், லிமிட் சுவிட்சில் இருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு லிமிட் சுவிட்சில் இருந்து நம்மளுக்கு டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட இன்னொரு பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்க்யூட் ஃபுல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹேண்ட் லிவர் ஆப்ரேட் பண்ணி ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் காய்ச்சி யூஸ் பண்ண உடனே பிஸ்டன் வந்து வெளியே வந்திருக்கு. பார்த்தீங்களா? லென்த்து பாருங்கள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். மறுபடியும் ஹேண்ட் லிவர் ஆப்ரேட் பண்ணுறோம். ஆப்ரேட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். இந்த ஹேண்ட் லிவர் பொசிஷனும் மாறும் பாருங்கள். இப்போ ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னாலும் மாறும். பாருங்க, கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபார்வர்டு வாய்க்கு. இப்போ இது வந்து இங்கிட்ட ஆக்சுவல் பண்ணியிருப்பாங்க அடுத்த இமேஜில். இந்த ஸோ ரிட்டர்ன் ஆகிருக்கா? இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அடுத்து வந்து 5வது எக்ஸ்பெரிமெண்ட். இதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் மல்டி சைக்கிள் யூஸிங் லிமிட் சுவிட்ச். சரிங்களா? இதில் வந்து 2 சுவிட்சு நம்ம மல்டி சைக்கிள் 2 லிமிட் சுவிட்ச் பயன்படுத்த போகிறோம். மித்தபடி சர்க்யூட் எல்லாமே ஒன்று தான். கடைசி 2 ஸ்டெப்பு மட்டும் மாறும். சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். முதல் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா பால் வால்வு டு 5/2 ஹேண்ட் லிவர் வால்வு. அதே மாதிரி முதல் ஸ்டெப்பு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வில் இருந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வில் இருந்து எஃப்ஆர்எல் யூனிட்டு. எஃப்ஆர்எல் யூனிட்ல இருந்து பால் வால்வு. அதை நம்ம போட்டுருக்கோம். அதை பார்த்துங்க. டயக்ராம்ஸ் பழைய டயக்ராம்ஸ் தான். அடுத்து வந்து மினி பால் வால்வு. அந்த பால் வால்வில் இருந்து 5/2 ஹேண்ட் லிவர் வால்வு அதில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து 2 பாயிண்ட் இருக்கா? அந்த 2 பாயிண்ட்டை எடுத்து இந்த ஹேண்ட் லிவர் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அந்த 2 பாயிண்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து ஒரு லிமிட் சுவிட்சுக்கும் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வந்து இன்னொரு லிமிட் சுவிட்சுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து அந்த லிமிட் சுவிட்சில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து சிலிண்டரோட ஒரு பாயிண்ட்டுக்கும்
இந்த லிமிட் சுவிட்சோட ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து சிலிண்டரோட ஒரு பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டயராம்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னால தெரியும். கேன்லிவரில் இருந்து லிமிட் சுவிட்சுக்கு அடுத்த இன்னொரு பாயிண்ட் வந்து இன்னொரு லிமிட் சுவிட்சுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அந்த லிமிட் சுவிட்சிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து பிஸ்டனோட ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து சர்க்யூட் டயராம். எதுக்கு 5வது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதுதான் வந்து சர்க்யூட் டயராம். இதை வச்சு அதை மேட்ச் அவுட் பண்ணி நம்ம அந்த அடுத்த இதை வந்து நம்ம மேட்ச் அவுட் பண்ணி காட்டுவாங்க. சரிங்களா? கேன்லிவர் ஆப்ரேட் பண்ணோம்னா 2 பொசிஷன் போயிட்டு வரும். ஸோ போனவனேவும் இது என்ன பண்ணணும், தட்டி விடும். இது போய் தட்டி விடும், அந்த மாதிரி. இது வந்து மல்டி சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து 5வது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் மல்டி சைக்கிள் யூசிங் லிமிட் சுவிட்ச். ஸோ எஃப்ஆர்எல் டு பால் வால்வு. அதாவது வந்து எஃப்ஆர்எல்லேருந்து பால் வால்வுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது காமனாக வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் வந்து இங்கே புதுசாக ஒன்றும் தேவைப்படுறதில்லை. மினிபால் வால்வு டு கேன்லிவர் வால்வு, மினிபால் வால்வு டு கேன்லிவர் வால்வு. சரிங்களா? அடுத்து இந்த டயராம் பாருங்கள். எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு சர்க்யூட் டயராம். ஸோ நல்லா சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ஒத்து பாருங்கள். அந்த கேன்லிவர் வால்வு இருக்கா, இங்கேருந்து இங்கே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து லிமிட் சுவிட்சோட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அடுத்து இன்னொரு பாயிண்ட் எடுத்து வந்து இந்த லிமிட் சுவிட்சோட இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த 2 லிமிட் சுவிட்ச் இருக்கா, அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட ஒரு பாயிண்ட்டும் இங்கே எடுத்து வந்து அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சர்க்யூட். ஸோ இதை வந்து அடுத்து நம்ம கேன்லிவர் ஆப்ரேட் பண்ணோம்னா பிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு வரும். பட்டு ஓகே, மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிற வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நேம் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் சிங்கிள் சைக்கிள் யூஸிங் லிமிட் சுவிட்ச். சரிங்களா? அதனால நான் வச்சுக்கணும். ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் சிங்கிள் சைக்கிள் யூஸிங் லிமிட் சுவிட்ச். அது வந்து ஒரு தடவை போகணும், ஒரு தடவை வரணும், ரிட்டர்ன். ஸோ அது 5வது எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்ம வந்து மல்டி சைக்கிள்னால அந்த இமேஜ் வந்து நம்மளால் எடுக்க முடியல. அது ரன்னிங்கில் இருந்தது. அதனால் வந்து வீடியோ எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சது. நம்ம ஃபோட்டோ அதாவது ரன்னிங்கில் இருக்கிறப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். அது வந்து என்ன ஆயிருக்குன்னா அப்படி ஆயிருக்கு. ஸோ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து பார்ப்போம் நம்ம. முதல் ஸ்டெப்பு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு டு எஃப்ஆர்எல் யூனிட். நல்லா வச்சுருக்கேன். சரிங்களா? வழக்கமாக செய்தது. இது வந்து எஃப்ஆர்எல் யூனிட் டு பால் வால்வு. பாருங்க இருக்கும். இது வந்து வால்வு டு லிவர் வால்வு, லிவர் வால்வு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்லிவர் வால்வு டு சிலிண்டர் 1 பாயிண்ட். இந்த லிவர் வால்வு வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த சிலிண்டரோட ஒரு பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா?
சிங்கிள் ஒரு பாயிண்ட்ல நம்ம டயக்ராம். அடுத்து கேண்டிவர் டு லிமிட் ஸ்விட்ச். ஸோ இந்த கேண்டிவர்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து லிமிட் ஸ்விட்சுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த கேண்டிவர்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து லிமிட் ஸ்விட்சுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டயக்ராம் ஃபினிஷ் பண்ண டயக்ராம் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபினிஷ் பண்ண டயக்ராம் வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். லிவர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். லிவர் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பிஸ்டனை வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கு கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? பிஸ்டன் லென்த்து பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். லிவர் ஆக்டிவேட் பண்ணணும்னா பிஸ்டன் என்ன இருக்கு, ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது ஒரு டயக்ராம். ஸோ இந்த லிமிட் ஸ்விட்சோட வேலை வந்து இந்த கவுண்டிங்கில் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது நம்ம சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கவுண்டிங்கில் வச்சுருப்பாங்க. இந்த போய் இங்கே டச் பண்ணிட்டு வந்துடும், டச் பண்ணிட்டு வந்துடும். மல்டி சைக்கிளில் வந்து ரெண்டுமே இருக்க ரன்னிங் ஒர்க் பண்ணிட்டு 2 லிமிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறதுனால ஒன்று போயிட்டு டச் பண்ணிட்டு வந்துடும். லிமிட் ஸ்விட்ச் டயக்ராம்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே. ஓகே, அடுத்து வந்து 5வது செக்மெண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இன் மல்டி சைக்கிள் யூஸிங் லிமிட் ஸ்விட்ச். சரியா? இது வந்து 2 லிமிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் ஆக்டிங் சிலிண்டர் மல்டி சைக்கிள் அது 2 யூஸ் பண்ணி போயிட்டு வரும். நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அது போகும், ரிட்டர்ன் வரும். அதுவாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த முதல் ஸ்டெப்பு எஃப்ஆர்எல் யூனிட்டு. அது ஏன்னா இது ஏற்கனவே எல்லாமே காமனாக கொடுக்குறது தான். அதனால் வந்து நான் அந்த டாபிக் சேர்க்கலை. எஃப்ஆர்எல் யூனிட் வந்து மினி பால் வால்வு கொடுத்துருக்கேன். நான் பார்த்து எஃப்ஆர்எல் யூனிட்ல வந்து மினி பால் வால்வு கொடுத்துருக்கேன். அடுத்து மினி பால் வால்வு டு ஹேண்ட் லிவர் வால்வு. இந்த ஹேண்ட் லிவர் வால்வு கொடுத்துருக்கோம். மினி பால் வால்வு டு ஹேண்ட் லிவர் வால்வு. இதில் வந்து நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது, 2 அவுட்லெட் இருக்குது. இந்த 2 அவுட்லெட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 லிமிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறதுனால ஒரு லிமிட் ஸ்விட்சை எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு லிமிட் ஸ்விட்சுக்கும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு லிமிட் ஸ்விட்சுக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அது அடுத்த டயக்ராமில் அந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு லிமிட் ஸ்விட்சுக்கும் இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த இன்னொரு லிமிட் ஸ்விட்சுக்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிமிட் ஸ்விட்சில் வந்து 2 பாயிண்ட் இருக்குது, இந்த லிமிட் ஸ்விட்ச்லேயும் 2 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது ஃப்ரீயாக விட்டுருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்க வேண்டியது. இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து நம்ம இதில் மாட்டிட வேண்டியது. அது மாதிரி இதில் வந்து 2 பாயிண்ட் இருக்குது, இதில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து இந்த பாயிண்ட்டில் மாட்டிட வேண்டியது. சரிங்களா? இதான் வந்து இது வந்து மல்டி சைக்கிள். இது வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் வீடியோ வந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வீடியோ எடுத்தால் நம்ம அது ஜிபி வந்து அந்த எம்பி வந்து அதிகமாகவே வருது, அப்லோட் ஆக முடியுது வீடியோஸ். அதனால் வந்து எடுக்க முடியல, வீடியோஸாக எடுக்க முடியல. அதனால் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. போக வந்து இந்த அடுத்து வந்து செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது, கொஞ்சம் வேகமாக வந்துடும். அதனால் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, டியூஷன் ஃபீஸு கட்ட வேண்டியது, இது எல்லாத்தையுமே வந்து கட்டிடுங்க. கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் வேகமாக கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறது. சரி, ஓகே, தேங்க்யூ.
ஓகே